காலச்சக்கரத்தில் கடைசி ராசியாக வரக்கூடியதாங்க இந்த மீன ராசி. ரெட்டப்பட ராசின்னு சொல்லுவாங்க. எது கொடுத்தாலும் ரெண்டு ரெண்டாக கொடுக்கக்கூடிய தன்மை. நல்லது நடந்தாலும் அடுத்தடுத்து நல்லது நடக்கும், கெட்டது நடந்தாலும் தாங்கிக்க முடியாத அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கக்கூடியவங்களாகவும் இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க. பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே பேசுறது மௌனமாக இருந்தாலும் அழுத்தமாக பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. கூர்மையான கண்களுக்கு சொந்தக்காரங்க. இவங்க நடக்கிறப்ப கைகள் வீசின மாதிரியும் உடலை குழுக்கின மாதிரியும் நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மற்றவங்களுடைய சுகதுக்கத்தை தன்னுடைய சுகதுக்கமாக நினைக்க தெரிஞ்சவங்க. ரகசியம் மறைக்க தெரியாதுங்க. சமயத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கவும் தெரியாது. பெரும்பாலுமே இவங்க யார் ஒரு நபர்கிட்ட பழகிறாங்கன்னா எந்த அளவுக்கு பழகிறாங்களோ அந்த அளவுக்கு விலகி போகக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா இவங்களுக்கு சுய மரியாதை ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையுமே இவங்களுக்கு அவமானம் நேரக்கூடாது. ரொம்ப கௌரவம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அதாவது சுய கௌரவம் பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. மதிக்கக்கூடியவங்கள தான் மதிப்பாங்க. காசு பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். ஆனால் இவங்களுக்கு எந்த இடத்துலையுமே மதிப்பு மரியாதை ரொம்ப முக்கியம். அது குறையக்கூடிய பட்சத்தில் யாராக இருந்தாலும் வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. எவ்வளோ நாள் தான் பழகின நண்பர்களாக இருக்கட்டுமே, வேண்டானா வேண்டாதான். இவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்கலாம். ஏன்னா புத்திசாலித்தனம் சிறப்பாக இருக்கும். வித்தியாசமான முறையில் யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா வீணான விவாதத்தில் தேவையில்லாமல் நுழைஞ்சு வம்ப விலை கொடுத்து வாங்கி கொட்டிக்குவாங்க. இதுதான் உங்களுக்கு பலவீனமே. அதே மாதிரி இவங்ககிட்ட ஆலோசனை பெற தன்னுடைய குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலையை பகிர்ந்துக்க நிறைய பேர் வருவாங்க. அவங்களுடைய இவங்ககிட்ட ஆலோசனை பெறதா இருக்கட்டும். ஆனால் அதுதான் இவங்களுக்கு தீமையாக ஏற்படுத்திட்டு போயிடுவாங்க. இவங்ககிட்ட பேசுகிற பேச்சு ஒரு மாதிரி இருக்கும். இவங்க பின்னாடி போய் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய வார்த்தை வேறு மாதிரி இருக்கும். அதனாலேயே நிறைய மனசஞ்சலம், மன போராட்டம், மன கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இருக்கும். அது எல்லாமே உங்களால் தான். யாராக இருந்தாலுமே உங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க விவகாரத்தில் தலையிடக்கூடாது. தேவையில்லாத விவாதங்களை கலந்து கொள்ளக்கூடாது. இதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே சிறப்பாக இருக்கும். ஏன்னா பேச்சு திறமை வேறு உங்களுக்கு சிறப்பு தான். பெரும்பாலும் மீனராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த பேச்சை தொழிலாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவங்க வந்து அதிகமாக இருப்பீங்கன்னு சொல்லலாங்க. பேச்சாலே சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே மற்றவங்க விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. நீங்களுமே மற்றவங்க விவகாரத்தில் தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது. மற்றவங்களுடைய அனுமதி இல்லாமல் பார்த்துக்கிட்டாவே சிறப்பாக இருக்குங்க. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய திறமை உண்டு தான். இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே வரக்கூடிய நாட்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமாக இருக்கா, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சிறப்பாக அமையுமா, குடும்ப வாழ்க்கை பொருளாதார நிலை இது எல்லாமே எப்படி இருக்குது, என்ன மாதிரியான வழிபாட்டை செய்யணும், எந்த பரிகாரத்தை செய்யணும், அதையுமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மீனராசி அன்பர்கள் இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பிரச்சனையாகவே சந்திச்சுட்டே இருக்கிறீங்களா, அதுக்கு நீங்கள் ஜோதிட ரீதியாக தீர்வு காணணும்னு விருப்பப்படுறீங்களா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த வார காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு நிறைய நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. 7 சனி காலமாக இருக்குதுன்னு பயப்படுறதுக்கு ஒரு அவசியம் இல்லை. இந்த காலகட்டம், அதுவே இந்த வார காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா லாபமாக தான் முடியும். முக்கியமான பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இல்லாமல் இந்த நேரம் கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்களால நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கௌரவம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பூமி வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, வாகனம் வாங்கணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, இந்த நேரம் சிறப்பாக இருக்குங்க. பண வரவு எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. அதனால முயற்சியை கைவிட்டுறாதீங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் தான். வங்கியில் சேமிப்பு உண்டாகும். ஒரு சேமிக்கணுங்கிற ஒரு எண்ணம் அதிகமாக இருக்குது இந்த நேரம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. வாங்கின கடனை எப்படியாவது திருப்பி செலுத்தணும்னு ரொம்ப மனப்போராட்டத்தில் இருந்தவங்களுக்கு கூட ஒரு மன நிம்மதி ஏற்பட போகுது. மெல்ல மெல்ல கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு. தொழில் சம்பந்தமான பயணம் கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும். வேலையில் உங்கள் திறமை சிறப்பாக இருக்கிறதால எவ்வளவுதான் கஷ்டமான ஒரு வேலை கொடுத்தாலுமே அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சு பாராட்ட பெறுவீங்க. இந்த நேரம் பதவி யோகம் சிறப்பாக இருக்குது. அதிகாரம் செய்யக்கூடிய பதவி எல்லாமே தேடி வரும். குடும்பத்திலையுமே மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குதுங்க. ஒரு அமைதி உண்டாகும். சுப காரியம் நடக்கும். திருமண முயற்சி மேற்கொள்ளக்கூடியவங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கணவன் மனைவி கூட இந்த நேரம் சந்தோஷம் நிலவக்கூடிய வாய்ப்பு தான். ஒரு கஷ்டமில்லாத சுக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ரொம்ப நாளே உங்கள் மனசில் போட்டு அழுத்திட்டு இருந்த பல சங்கடம் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் எல்லாத்துலேயுமே லாபம் தாங்க. குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், பொருளாதார நிலையாக இருக்கட்டும், சொந்த பந்த வகையில் ஏற்பட்ட இந்த மன போராட்டம் நீங்கிறதா இருக்கட்டும் சிறப்பாக இருக்குது. மாணவர்களுமே கல்வியில் கூடுதல் மதிப்பெண் பெறக்கூடிய நேரம். நீங்கள் எடுக்கிற முயற்சி பொறுத்து தான் எல்லாமே சாதகமான பலன். பயப்படாதீங்க. இந்த நேரம் சிறப்பான நேரம். குரு அருள் சிறப்பாக இருக்குதுங்க. ஆசிரியருடைய பாராட்டு கிடைக்கும். துணிஞ்சு செயல்படுங்க. சிறப்பான நேரம். குலதெய்வ கோவிலுக்கு போங்க. ரொம்ப முக்கியமாக குலதெய்வ கோவிலில் ஏதாவது பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்கள். எல்லா காரியமும் டக்குன்னு முடியும். வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலுமே சுபிச்சு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க.
பக்தி உணர்வு உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். அது ஒரு படிப்படியான அமைதியை கொண்டு வந்து தரப்போகுது. பூஜையில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது. மனசில் இருக்கக்கூடிய சுமையை இறக்கி வைக்கக்கூடிய நேரம். இந்த நேரம் உங்களுக்கு ஆறுதலான நபர் கிடைப்பாங்க. பேச்சில் மட்டும் கொஞ்சம் கடுமையை குறைச்சி இனிமையை தவள விட பாருங்கள். அதனால் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. இந்த நேரம் போட்டி தேர்வில் பங்கேற்கக்கூடியவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான். வேலை மாற்றமான விஷயம் ஏற்படலாம். வெளிநாடு போகக்கூடிய நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 2ல் சுக்கரன் இருக்கிறதால பண பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 4ல் புதன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதால கொஞ்சம் புத்தி கூர்மையோடு செயல்படுவீங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு விடை காணக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இந்த நேரம் எதுக்கும் பொறுமையாகவே நிதானமாக செயல்படுங்க. அர்த்தாசிரம குரு இருக்கிறதானே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே விரோதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் என்ன தான் பணிஞ்சு போனாலும் சாந்தமாக இருந்தாலுமே உங்கள் கருத்து சொல்ல வரப்போ எதிர்கருத்து சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. இந்த நேரம் ஏதாவது பதில் கேட்டால் தவிர வாயை தரங்க. மற்றபடி பொறுமையாக இருங்க, அமைதியாக இருந்துக்குங்க. இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே சிறப்பாக இருங்க. உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினா கூட ஒரே ஒரு சிறப்பு மட்டும் பதிலாக தந்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துருங்க. பாதி பிரச்சனை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில், அதுவுமே இந்த வார காலகட்டங்களில் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு நீங்கள் நினச்சது நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. வருமானம், இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் வெளிவர போகிறீங்க. வேலையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் சமாளிக்க முடியும். இந்த நேரம் ஆரோக்கிய விஷயத்தில் சரியாக கவனிச்சுக்கணுங்க. இந்த நேரம் வீட்டையும் ஒரு பக்கம் பார்க்கணும். குடும்பத்தில் வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு பொருளாதார நிலையாக இருக்கட்டும், கொஞ்சம் சரியாக கவனிக்க பாருங்கள். செலவு மட்டும் இந்த நேரம் நீங்கள் குறைக்கிறது இன்னும் நல்லது. இதை மட்டும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் தான் இந்த நேரத்தில் ஒரு சிறந்த நபராக விளங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையானால் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது முருகன் ஆலயம் இருந்து தொடர்ந்து அங்கே போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க. நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மற்றவங்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையில சிக்கிக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. இந்த நேரம் திடீர் கோபம் வரும். தேவையில்லாத வீண் செலவு கொஞ்சம் அப்பப்போ உண்டாகும். விருப்பமான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அது வழியில் பொறுத்த வரைக்குமே மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாங்க. நிறைய விஷயங்கள் மனசில் வச்சுருப்பீங்க. ரகசியத்தை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க. வீணான விவாதங்கிறது வேண்டாம். அதனால் பின்னாடி பகை தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. தொழில் வியாபாரம் சம்மந்தமாக இந்த நேரம் திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா லாபம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பயணங்கிறது இந்த நேரம் இருக்கும். வேலையிலுமே மற்றவங்களுடைய உதவி கிடைக்கும். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன சண்டை வந்தாலுமே பெருசுபடுத்தாமல் விட்டுட்டா சிறப்பாக இருக்குது. ஊடலுக்கு பின்னாடி கூடல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சின்ன சின்ன மனசாபம் வந்தாலுமே நெருக்குங்கிறது அதிகரிக்கும். பிள்ளைகளோட பேசுகிறப்ப நிதானமாக இருங்க. பிள்ளைகளோட செயல்பாட்டையும் கொஞ்சம் கவனிங்க. அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களையும் அனுசரித்து போக பாருங்கள். குடும்பத்தில் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் சுபகாரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வழியில் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வாங்குவீங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு மனசில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சந்திப்பு உண்டாகும். வீண் செலவு கொஞ்சம் ஏற்படும். முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை குறைச்சிக்க பாருங்க. நம்பிக்கையோட காரியங்களில் ஈடுபட்டீங்கன்னா வெற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மற்றவங்களை நம்பி பொறுப்பு ஒப்படைக்கிறதுலையும் கவனமாக இருக்கணும். இந்த கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க வாகனத்தில் போகிறப்ப, இந்த பயணங்கள் செய்கிறப்ப கவனமாக இருந்துக்கங்க. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை எல்லாமே குறைஞ்சி வரும். எந்த ஒரு காரியத்துக்குமே மன தைரியத்தோடு செயல்பட்டீங்கன்னா சாதகமான முடிவு கிடைக்குங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் மாற்று ஒரு விஷயத்தை வச்சிருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான். அதனால் இந்த நேரம் நிறைய வாய்ப்பு காத்திருக்குது. தடுமாறாமல் செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். எந்த வேலை முதல்ல செய்கிறது, எந்த வேலையை பின்னாடி செய்யறங்கிற ஒரு குழப்பம் மட்டும் இருக்குங்க. இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் மன உறுதியோடு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண வரவு சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் படிப்புலையும் நல்ல மாற்றம் தான். கல்வி சம்பந்தமாக பயணம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட பழகக்கூடியவங்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் விரும்பினது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யணும். சந்திரனோட சஞ்சாரமும் சிறப்பாக இருக்கிறதால பண வரவு சிறப்பாக இருக்குங்க. பயணம் மூலமாக லாபம் உண்டாகும். புதிய நட்பு கிடைக்கும். வாகனம் மூலமாக இந்த நேரம் சிறப்பான பலன் தான். அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பல விதத்திலையும் புகழ் கூடி வரப்போகுது. மற்றவங்களுடைய பிரச்சனைகளை வாதாடி வெற்றி பெற போறீங்க. தொழில் வியாபாரத்திலிருந்து போட்டி விலகும். பழைய பாக்கி வசூலாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த நேரம் கிடைக்கும். பண உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க. வேலையிலுமே மேலதிகாரியுடைய ஒரு உதவி கிடைக்கும். சக ஊழலுடைய மத்தியில் எதிர்ப்பு இல்லாமல் நீங்கள் நல்ல மாற்றம் தான். குடும்ப வாழ்க்கை இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக போகுது. சுபிச்சு உண்டாக போகுது. உறவினர் வருகை இருக்கும். திருமண மாதிரி சுபகாரியம் நடக்கும். நிலம், வீடு மாதிரியான விஷயத்துல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க. மனோபலம் கூடி வரதால இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். முடிஞ்ச வரைக்குமே முன்ன சொன்ன மாதிரி முடிஞ்சா தினமுமே பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க. சிறப்பான பலன்கள் நாளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க.
இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த நேரத்தில் குரு பகவான் வழிபாடு செஞ்சுக்கோங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரங்க ஆண்டாள் வழிபாட்டை கூடவே நீங்கள் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.